My name is S. Soumya, 5th standard A section. சிறுமியின் பிஞ்சு விரல்கள் புரட்டி பார்த்த பாட புத்தகங்கள் அவரின் இரத்தக்கரை படிந்து சாலையில் சிதறிக் கிடந்தன. சற்று நேரத்திற்கு முன்பாக ஸ்மைலிங் ஸ்டாரை போல ஸ்கூலுக்கு சென்று கொண்டிருந்த தங்கக்குட்டி தற்போது ஆம்புலன்ஸில் சடலமாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறார். கண் சிமிட்டும் அந்த ஒரு நொடியில் ஒரு பெரும் கனவு ஒன்றும் இல்லாமல் கலைந்து போயிருக்கிறது. சாலை விபத்தில் தாயின் கண் முன்பாகவே 10 வயது மகள் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். சென்னை மாதவரம் அருகே உள்ள பொன்னியம்மன் மேடு பகுதியைச் சேர்ந்த யாமினி என்பவரின் செல்ல மகள் சௌமியா அதே பகுதியில் தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வரும் யாமினி புதன்கிழமை காலை வழக்கம் போல மகளை 2வீலரில் பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். வாட்கின்ஸ் தெருவில் இருசக்கர வாகனத்தை திருப்ப முயன்றபோது சாலையின் முகப்பில் இருந்த பள்ளத்தில் சிக்கி யாமினி நிலை தடுமாறி இடதுபுறமாக சரிந்து விழுந்துள்ளார். ஆனால் இதனை சற்றும் எதிர்பாராத சிறுமி சௌமியா பேலன்ஸ் இல்லாமல் சாலையின் வலதுபுறமாக விழுந்துள்ளார். அப்போது பின்னால் வந்த தண்ணீர் லாரியின் டயர் சிறுமியின் தலையில் ஏறி இறங்கி இருக்கிறது. தாயின் கண்முன்னே சிறுமி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். தகவலறிந்து விரைந்து வந்த திருவிக நகர் காவல்துறையினர் சிறுமியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு லாரி ஓட்டுநர் கார்த்திகேயனை கைது செய்துள்ளனர். நடந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணையில் வாட்கின்ஸ் சாலையின் திருப்பத்தில் இருந்த பள்ளமே விபத்திற்கு முதல் காரணம் என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க பாருங்க, இந்த பள்ளம் பாத்தீங்களா, அதுதான் அந்த காரணமே. இந்த ரோடெல்லாம் அந்த சின்ன சின்ன பள்ளம் தான் அதை ரிப்பேர் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், இந்த ஆக்சிடென்டே ஆகாது. தினமும் இந்த பள்ளத்தால் பல வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கி செத்து பிழைப்பதாகவும் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக கான்ட்ராக்டர் மிக மோசமாக சாலையை போட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் அதனை கண்டும் காணாததுமாய் உள்ள அரசு அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அதோடு சிட்டி லிமிட்டிற்குள் காலை 6 மணிக்கு மேல் தண்ணீர் லாரிகள் இயக்குவதற்கு அனுமதி கிடையாது என்றும் போக்குவரத்து காவலர்கள் லாரி உரிமையாளர்களிடமிருந்து ஆதாயம் பெற்றுக்கொண்டு அனுமதி கொடுத்துள்ளதே நடந்த விபத்துக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தண்ணீர் லாரிங்க எப்படி அலோவ் பண்ணலாம், காலையில டைம்ல எப்படி அலோவ் பண்ணலாம், லாரிங்க எப்படி அலோவ் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இது இல்லைங்களா, டிராபிக் போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, பொதுமக்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது எவ்வளவு பேர் பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு, இந்த பாதிப்புனால எவ்வளவு பிரச்சனைகள்லாம் நல்லா இருக்குது. அந்த தண்ணி லாரி அந்த ஒரு சின்ன குழந்தை ஒரு உயிர் போயிருக்குது. அந்த உயிர் கார்பரேஷன் கொடுக்க முடியுமா, இல்ல போலீஸ் தர முடியுமா? அது மட்டுமின்றி இது போன்ற விபத்து நடக்கும் போது மட்டும் துரிதமாக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் மற்ற நேரங்களில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவதைப் போல கலெக்ஷன், கரப்ஷன் மற்றும் கமிஷனில் மூழ்கிப்போய் கண் துடைப்பாக வெறும் பேட்ச் ஒர்க் மட்டுமே செய்து காலத்தை ஓட்டுவதாக பகீர் குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளனர். இந்த சாலையில இருக்கிற டிராபிக் போலீஸும் இங்க இருக்கிற கிளீன் பண்ற ஏஇ இவங்க எல்லாம் ஏதாவது ஒரு விபத்தான மட்டும்தான் இந்த மாதிரி கிளியர் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமுதாயத்துல என்னதான் நடக்குது, ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இருக்கிற டிராபிக் போலீஸுங்கள இருந்து, இந்த கார்பரேஷன்ல இருக்கிற அதிகாரிகள் இருந்து, கவுன்சிலர்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்நிலையில் விபத்து நடந்த நேரத்தில் டியூட்டியில் இருந்த போக்குவரத்து ஆய்வாளர் சுடலைமணியை சஸ்பெண்ட் செய்தும் புளியந்தோப்பு போக்குவரத்து துணை ஆணையர் சத்தியமூர்த்தி என்பவரிடம் துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளவும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். 6 மணி மேல தனி லாரி எல்லாம் இங்க வரக்கூடாதான். ஆனா என்ன பண்ணிருக்காங்க, 6 மணி மேல இந்த தனி லாரியை விட்டுருக்காரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, இது டிராபிக் போலீஸ. இப்ப அவரை சஸ்பெண்ட் பண்ணி என்ன பிரயோஜனம், அவர் திருப்பி வேலை வந்துருவாரு. போன ஊருக்கு வருமா, வராது.
மேலும் கைதாகியுள்ள லாரி டிரைவர் கார்த்திகேயனின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் பரிந்துரைத்துள்ளனர். அதோடு லாரி உரிமையாளரிடம் அதன் ஆவணங்களை எடுத்து வந்து சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அந்த தண்ணீர் லாரிக்கு ஆர்சி புக், இன்சூரன்ஸ் செய்து முறையாக எஃப்சி காட்டியுள்ளார்களா என்பது தெரியவரும். அதிகாரிகளின் அலட்சியத்திற்கு 5ஆம் வகுப்பு மாணவி பலியாகி உள்ளது அப்பகுதி வாசிகள் மட்டுமல்லாது அனைவரையும் ஆதங்கப்பட வைத்துள்ளது. அவங்க வந்து அவ்வளோ ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது டிராபிக் போலீஸ் என்ன பண்ணுது, போலீஸ் என்ன பண்ணின்னு இருக்கு. ஒரு சின்ன குழந்தை வந்து நடந்த விபத்து வந்து இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு தெரியுது. பாமகவில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி சொல்வது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இளைய மகள் கவிதா இல்லத்திற்கு வந்த அவர் பாமக எம்எல்ஏக்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். அன்புமணி கூட்டம் நடத்தும் நேரத்தில் 2 எம்எல்ஏக்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கலாம் என்றும் அவர்களின் உடல்நலம் குறித்து தொடர்ந்து விசாரித்து வருவதாகவும் கூறினார். மேடையில் அன்புமணி மன்னிப்பு கேட்டது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ராமதாஸ் இதற்கெல்லாம் முடிவு போக போக தெரியும் என பாடல் பாடி தெரிவித்தார். இப்ப தலைவருக்கும் நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனையில திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். திரு அன்புமணி சொல்றாரு, நான் வந்து தந்தையிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன், நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரா அப்படிங்கிறாரு. நேர்ல வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா, இதுவே போதும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ணே நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். சேலம் மல்ல மூப்பம்பட்டி பகுதியில் பாமகவின் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பாமக மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் பேசினார். அப்போது தன் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என தெரிவித்தார். என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் 100 விழுக்காடு பொய்யான குற்றச்சாட்டுகள். இதில் இன்னும் சற்று நாட்களில் உங்களுக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்துவேன். பாட்டாளி கட்சி தைரியமான கட்சி, வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி. எந்த தடை வந்தாலும், எந்த வகையான தடை வந்தாலும் நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க பார்த்துக்க போறீங்க. அவ்வளவு. நான் உங்களில் ஒருவன். நாம் செல்ல இருக்கின்றோம். நடக்கின்ற இந்த குழப்பங்கள் எல்லாம் நிச்சயமாக அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? களத்திலே தைரியமாக இறங்குங்கள், களத்திலே இறங்குங்கள். சென்னையில் வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி மற்றும் அருள் ஆகியோர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். பாமக எம்எல்ஏ அருள் புதன்கிழமை சென்னை தலைமைச் செயலகம் சென்றபோது நெஞ்சுவலி ஏற்பட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மற்றொரு எம்எல்ஏவான ஜி.கே. மணிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சேலத்தில் நடைபெற்ற பாமக நிர்வாகிகள் கூட்டத்தில் மருத்துவ சிகிச்சை பெறும் எம்எல்ஏக்கள் இருவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரார்த்தனை செய்தார். இந்நிலையில் பாமக எம்எல்ஏக்கள் இருவரும் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஓரிரு நாட்கள் ஓய்வில் இருக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே யார் பெரியவர் என்று ஏற்பட்ட மோதலில் 10ஆம் வகுப்பு மாணவனை மற்றொரு மாணவன் கத்தியால் குத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி டவுன் கோட்டை வீதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களான துந்தரீகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் கல்லேரிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த வசீகரன் ஆகிய இருவருக்கும் இடையே ஆரணி டவுன் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பள்ளிக்கு செல்லும் வழியில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் வசீகரன் தாம் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு சதீஷ்குமார் பின்பக்க கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் நிலைகுலைந்து விழுந்த மாணவன் சதீஷ்குமாரை சக மாணவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக ஆரணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் தமக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய மாணவன் வசீகரன்
ஆரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்துள்ளார். பெற்றோர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சாமி முத்தழகன் நேரில் இரு மாணவர்களிடமும் விசாரணை மேற்கொண்டார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி ஜீயபுரம் அருகே நடந்த சாலை விபத்தில் பெண் வருவாய் கோட்டாட்சியர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முசிறி வருவாய் கோட்டாட்சியராக இருந்தவர் ஆரமுத தேவசேனா. இவர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காரில் சென்று கொண்டிருந்தார். கார் ஜீயபுரம் அருகில் உள்ள கடியாக்குறிச்சி பகுதியில் விபத்தில் சிக்கிய நிலையில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த ஆரமுத தேவசேனா தேனியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான விமானம் முறையாக பராமரிக்கப்பட்டதாக ஏர் இந்தியா சிஇஓ கேம்பல் வில்சன் விளக்கம் அளித்துள்ளார். விபத்திற்குள்ளான AI-171 விமானம் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் அடுத்த சோதனை 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் கூறியுள்ளார். விபத்திற்குள்ளான விமானத்தின் வலது என்ஜின் மார்ச் மாதம் மாற்றப்பட்டதாகவும் இடது என்ஜின் ஏப்ரல் மாதம் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் மற்றும் என்ஜின்கள் இரண்டும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் முறையாக பராமரிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். நம்பகத்தன்மையை அதிகரிக்க மற்ற விமானங்கள் தற்போதே சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஏர் இந்தியா சிஇஓ கேம்பல் வில்சன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலை அழிக்க முயற்சிக்கும் ஈரான் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி உயிருடன் இருக்க முடியாது என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான மோதல் 7வது நாளாக தொடரும் நிலையில் ஈரான் தலைமை மதகுரு அயத்துல்லா அலி கமேனி நவீன காலத்து ஹிட்லர் என்று குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அன்று இஸ்ரேல் இருந்திருந்தால் ராணுவ வீரர்களை பதுங்கு குழிக்கு அனுப்பி யூத வெறுப்பாளரான ஹிட்லரை அழித்திருப்போம் என்றும் அதுபோன்ற சூழலை தாம் தற்போது பார்ப்பதாகவும் பேட்டியளித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே தாக்குதல் தீவிரமாகியுள்ளதால் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை ஆபரேஷன் சிந்து மூலம் தாயகம் அழைத்து வர இந்திய வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் தாயகத்திற்கு வர விரும்பினால் அவர்கள் டெல் அவீவ் நகரில் உள்ள தூதரகத்தில் பதிவு செய்யலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படும் இந்தியர்களை தரைவழி மூலமாகவும் அதனைத் தொடர்ந்து விமானம் மூலமாகவும் தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டெல் அவீவில் உள்ள தூதரகத்தில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை செயல்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை இந்தியர்களுக்கு உதவி எண்களையும் வெளியிட்டுள்ளது. ஈரானின் தாக்குதல் தீவிரமடைந்துள்ளதால் இஸ்ரேலின் வழிகாட்டுதலை தவறாமல் பின்பற்றுமாறும் இஸ்ரேலில் நிலவும் சூழல் குறித்து இந்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானில் இருந்து 110 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.